ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்டில் டைகர் நாகேஸ்வர் ராவ் அப்படிங்கிற தெலுங்கு படத்தை பற்றின தமிழ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் அவைலபிளாக இருக்குது அமேசான் பிரைமில். ஸோ நல்லாவே டப் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் வந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரீசெண்ட் டைம்ஸில் ரவிதேஜா வந்து சேம் ஃப்ளேவர்லேயே படம் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. புதுசாக எதுவுமே பண்ண மாட்டேன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் நிறைய தெலுங்கு மூவிஸ் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படமும் அதுக்கு சலிச்சதில்லை. சேம் டெம்ப்ளேட் தான் வந்து வந்துச்சு. ரொம்ப ப்ரெடிக்டபிளுங்க, இந்த படம் இந்த மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த இடத்துல வந்து இந்த படத்துக்கு மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸில் வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லும்போது தான். அது வரைக்கும் என்னடா இந்த மாதிரிலாம் கதை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான். நான் எத்தனை வாட்டி இந்த மாதிரி கதையவே பார்க்குறது, அதை தாண்டி ரொம்ப ஓவராக பண்ணுறீங்களா, அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நிஜமான கதையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்காது. இவங்க படத்துக்கு வேண்டிய நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க, அது விட்டுடலாம். பட் ஒரு மனிதர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இவ்வளோ போராடி இருக்காருன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. பட் இந்த படத்தை அதுக்கு ப்ராப்பரான ட்ரைபியூட்டாக கொடுத்தாங்கன்றா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டே வந்து ஒரு கொஷின் மார்க் தான். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் மார்வல் படம் பார்க்க வந்துடுமா, என்னடா வேறு மல்டிவர்ஸ்ல ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டீங்களாடா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து ஃபஸ்ட் சீனே இருந்துச்சு. பட் சிஜி ஒர்க்கை பாராட்டி ஆகணுங்க. படத்தில் நிறைய இடத்துல சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் சிஜி ஒர்க்குன்னு தெரியுது, அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அது ரொம்ப கஷ்டங்க, நம்ம அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ணிட முடியாது. சொன்ன மாதிரி ஒரு மார்வல் படம் ரேஞ்சுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பைடர்மேன் சீன் சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அண்ட் படம் ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ வந்துட்டு வில்லனாகவே காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு யூஸ்வலான கொடூரமான வில்லன் கூட இந்த அளவுக்கு வில்லத்தனம் பண்ண மாட்டான். பொம்பளை போட்டு அடிக்கிறது என்ன, மரியாதை இல்லாமல் பண்ணுறது என்ன, அண்டு அவன் ஒரு பயங்கரமான திருடன் பெத்தப்பனே கொண்டான் அப்படி இப்படின்னு ஒரு ப்ராப்பரான வில்லனை விட இந்த ஹீரோக்கு வந்துட்டு வில்லனிசம் வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. எதுக்கு இவ்வளோ வில்லனிசம் கொடுத்துட்டு இவன் எப்படா ஹீரோன்னு சொல்கிறீங்கன்ற கொஷின் வரும்போதே தெரியும். செகண்ட் ஹாஃப்ல இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்க போகிறதில்ல, நிஜமாக நடந்த கதையை வேறடா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து போச்சு. அண்ட் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக செட்டிலாகவே இந்த படம் மறுபடியும் அவரோட யூஸ்வல் டெம்ப்ளேட்லேயே அமைஞ்சனால எனக்கு இந்த படம் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. பட் தமிழ் டப் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அனுப்பம் கேர் எதுக்கு இந்த படத்தை கூட்டு வந்தாங்கன்னு தெரில. ஜஸ்ட் அவர் ஒரு கேமியோ மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். பட் பெருசாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் அவளுக்கு இல்லை. ரொம்ப பழைய காலத்தில் நடக்கிற மாதிரி தான் இந்த கடன் அமைஞ்சிருக்கு. ஸோ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்களே வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் ஓவராலாக அந்த லாஸ்ட்டாக இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மையான ஒரு சம்பவம் சொல்லும்போது மட்டும்தான் அந்த படத்துக்கு மேலே மரியாதை வருதே தவிர, ஒரு படமாக இது வந்துட்டு என்ன சொல்கிறது, எபோ ஆவரேஜ்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப மோசம். அவ்வளோதான். எனக்கு வந்து பெருசாக பிடிக்கல. நீங்கள் பார்ப்பீங்கன்னா பாருங்கள், அப்புறம் அவங்க இஷ்டம். தட்ஸ் இட். சைனிங் ஆஃப். குட் செகண்ட். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.